இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண்கலவை தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு தோட்டத்தை ஒரு தடவை காமிச்சிருக்கேன். அதில் விதையெல்லாம் போட்டிருந்தேன். கொஞ்சம் மண் பத்தலை. அதனால் இப்போ மண்கலவை தயாரித்து அதில் நான் கொட்டி வைக்க போகிறேன். அது வாங்க எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணினேன்னா 3 கிலோ கொக்கோ பீட் கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு சாம்பல் சத்து கலந்தது எல்லாம் கலந்து ஒரு கம்போஸ்ட் உரம் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் நான் காய்கறிகளை பூராமே என்ன பண்ணினேன், ஒரு குழிக்குள்ளே போட்டு மூடி வச்சு கொஞ்சம் மக்கின உடனே அதையும் எடுத்துக்கிடுவேன். அதையும் எடுத்து அதில் செடிகளுக்கு போடுவேன். அந்த இதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வீட்டில் நாங்கள் விறகடுப்பு எரித்தோம் அப்படின்னா அந்த சாம்பலையும் எடுத்து வச்சுக்கிடுவேன். அந்த சாம்பலையும் இதோடு கலந்துக்கிடுவேன். அதை மாதிரி தான் இப்போது 2 பங்கு செம்மண், 1 பங்கு கொக்கோ பீட், அந்த மாதிரி மீதி சாம்பல், அந்த காய்கறி கழிவு, அந்த கம்போஸ்ட் உரம் எல்லாமே போட்டு மண்ணை ஒரு 4-5 தடவை மாற்றி கலந்துக்கிறேன். அந்த கொக்கோ பீட்டை அப்படியே போட முடியாது, ஊற வச்சுட்டு அதை எடுத்து போடணும். மொதல் நாள் நைட்டு நான் ஊற வச்சுட்டேன். மறுநாள் காலையில் அதை புழிஞ்சு அதை போட்டும் அதை மாதிரி நான் பண்ணினேன். இதை மாதிரி நீங்கள் போட்டு அந்த மண்கலவை தயாரித்து அதில் செடி நட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வளர்ந்துருங்க. அது மாதிரி நான் வச்சது தான். இந்த பாருங்கள், இந்த வெண்டைக்காயெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். அவரைக்காய் இதிலெல்லாம் வச்சுருந்தேன், பத்தலை. அதனால தான் இப்போ திருப்பவும் நான் மண்கலவை தயாரித்து உங்களுக்கு போடுறேன். வெண்டைக்காயெல்லாம் முதல்ல நான் பறித்து எடுக்கிறேன். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அதை பார்க்கையிலலாம் அவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்குங்க. இதில் எங்கள் வீட்டுக்கு போதும் தாராளமாக. இதோட 2 தக்காளி வெங்காயம் அரிஞ்சு போட்டு ஒரு குழம்பு வச்சிடலாம். அது எந்த இதுவும் இல்லாமல் நம்மெல்லாம் தயாரித்து பண்ணி வைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.